அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வு காணொலியாக தான் அமைய போகுது. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கான ஒரு பதிவாக அமைய போகுது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். எங்களோட வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே புதுசாக வந்திருக்க நீங்கள் எங்களோட சேனலில் முதல் பார்க்குறீங்கன்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க என்ன காணொலின்றதை அந்த கருத்துக்கு போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 கிழமை இருக்கும். நான் இந்த வீடியோவை பதிவு செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தது. எனக்கு அந்த சரியான நேரம் அமைய இல்லை. இன்றைய தான் இதுக்குரிய நேரம் சரியாக அமைஞ்சிருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 3 கிழமைக்கு முன்னம் நான் ஒரு மரண வீடு ஒன்றுக்கு போயிருந்தேன். நான் அப்போ அங்கே போகும்போது அவன் வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஒழுங்கை, அந்த ஒழுங்கைக்கு பக்கத்தில் அவன் வீடு. அப்புறம் அந்த ஒழுங்கைகளை கொண்டே என் மோட்டர் சைக்கிளை கொண்டே விட்டுட்டு நான் வீட்டிலேருந்து போய்க்குள்ளேயே இந்த ஃபோன் பர்ஸ் எல்லாமே மோட்டர் பைக்கிள் சீட்டுகள் டிக்கிக்கெலாம் இருந்தது. நான் ஹெல்மெட்டை அங்கே செத்த வீட்டு அடிக்கி போயிட்டு மோட்டர் பைக்கை விட்டுட்டு ஹெல்மெட்டை கலட்டி டிக்கிக்கை வச்சுட்டு ஃபோனை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு போனான். பர்ஸை எடுத்துக்கொண்டு போகல, டிக்கிக்கையே வச்சுட்டு போயிட்டேன். ஃபோனையும் நான் கொண்டு போயிருக்க மாட்டேன். ஏனெண்டா மகனை நான் முழிப்பாக விட்டுட்டு போனதால் எப்படியும் ஃபோனுகள் எதுவும் வரும்ன்றதுக்காக நான் ஃபோனை கையில் கொண்டு போனான். அப்போ ஒரு 12:45 அப்படித்தான் நான் அங்கே போயிருப்பேன். 12:15 அப்படி போயிருப்பேன் செத்த வீட்டுக்கு. போய் அங்கே செத்த வீடு கொஞ்சம் முடிச்சுட்டு 1:45 கிட்ட நான் பைக் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். வரையக்கலையும் எனக்கு தெரியல, டிக்கி வடிவாக பூட்டி தான் இருந்துச்சு. நான் திறப்பை போட்டு தான் திறந்து எடுத்துக்கொண்டு வந்தேன் நான் பைக். அப்போ எடுத்துக்கொண்டு நான் கடைக்கு போகிற ஒரு அளவில் இருந்துச்சு. அப்போ நான் கடைக்கு போகணும். கடைக்கு போயாச்சுது, சாமான் எல்லாம் வாங்கியாச்சுது. பில் போடுற இடத்துக்கு பேர்ஸை திறந்தால் என் பேர்ஸுக்குள்ள 1 ரூபா காசுமே இல்லை. ஏன்னா தெரியும் பேர்ஸுக்குள்ள காசு இருந்தது, ஆனால் எனக்கு எவ்வளவுன்னு சொல்லி தெரியல. நான் வளமையாக கணக்கு வழக்கு வரவு செலவுன்னு சொல்லி என் எவ்வளவு இருக்குதுன்றெல்லாம் நான் கொப்பியில் டெய்லி எழுதி கொண்டு வரேன் நான். அப்போ எனக்கு எவ்வளோ காசு இருந்தேன்னு தெரியாது. நான் 5000, 1000 ரூபாத்தாள், 20 ரூபாத்தாள் எல்லாம் இருந்தேன்னு தெரியும். மொத்த காசு எவ்வளோ நான் தெரியாது. அப்போ நான் கடையில் பேர்ஸை திறந்து பார்த்துட்டு பேர்ஸுக்குள்ள ஒன்றையும் காசை காணிலேன்ட்டு கடைக்காரர்கிட்ட கேட்டேன், அண்ணா காட்டு எடுத்துக்கொள்வீங்களான்னு கேட்க. அவர் சொன்னார், ஏன் காசு ஒன்று இல்லையான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இல்லையன்னா காசு பேர்ஸுக்கு இருந்தது, இப்போ காண இல்லைன்ற. ஏன் வீட்டில் இப்போ நான் சொன்னேன், வீட்டில் யாரோ தேவைக்கு எடுத்துட்டு நம்ம போல இருக்குது சொல்லி, என்ன வீட்டுக்குள்ளே கல்லறை வச்சுருக்கிறீங்களோன்னு சொல்லி அவர் சும்மா ஜோக்குக்கு கேட்டேன். அப்போ நான் சிரித்து போட்டு சொன்னேன், அண்ணா பக்கத்தில் நெல்லியடியில் தானே நான் போய் காட்டில் காசு எடுத்து கொண்டு வரேன்ட்டு போய் காசு எடுத்து கொண்டு நான் அந்த பொருளையும் வாங்கி கொண்டு வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்தால் போல் தம்பி மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தார். சாப்பிட்றதுக்கு வந்த உடனே நான் கேட்கக்கூடாது தானே, காசு நீ எடுத்தனியோ கொண்டனியோன்னு கேட்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டா போல் நான் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கே நான் கேட்குறேன், பேர்ஸுக்கு இருந்து காசு எடுத்தனியோ, காசு எடுத்தா சொல்கிறது இல்லையோ, நான் போய் கடையில் போய் சாமானை வாங்கிட்டு காசை பார்த்தா பேர்ஸுக்கு காசு ஒன்றும் இல்லை. நான் திருப்பி டவுனுக்கு காசு எடுத்து கொண்டு போய் சாமான் வாங்கி கொண்டு வரேன் என்று சொல்ல, உனக்கு என்ன விஷயம், நான் இந்த பேர்ஸுக்கு நான் ஒன்றும் காசு எடுக்கல, எடுத்தா சொல்லியிருப்பேன் தானே, நான் அப்படி காசு எடுக்கிறேன் என்று. அப்போ நான் வந்த உடனே நான் கொப்பியை பார்த்துட்டேன். கொப்பியில் எழுதியிருக்கிற கணக்கின்படி பார்த்தா என்கிட்ட 8040 ரூபா இந்த பேர்ஸுக்கு இருந்திருக்கணும். அப்போ நான் அவ்வளோ காசு எடுத்துருக்கிறேனோ, எடுத்திருந்தேன் நான் சொல்லியிருப்பேன் தானே என்று சொல்லி அவன் சொன்னான். அப்போ நான் அப்போ எங்கே போனேன் நீ என்று கேட்க, நான் இப்படி செத்த வீடு ஒன்றுக்கு போனான்னு போயிட்டு கடையில் பார்க்க, கடையில் காசு இல்லை. அப்போ எங்கே போனோன்னே நான் தெரியல. அப்போ நீங்கள் ஒரு தடவை எடுக்கலைன்னு சொன்னால் யார் எடுத்திருப்பிடம் என்னன்னு சொல்லி போட்டு சரி. அப்போ கொஞ்சம் அப்போ வேறு சாப்பிட்டு முடிச்சுட்டு மோட்டர் பைக் திறப்பத்தா இருக்கா போய் பாப்பம் திறந்துட்டு போய் என் மோட்டர் சைக்கிள் சீட்டை இதை திறந்தா அது கொஞ்சம் தொண்டுப்பட்டு போய் கிடக்குது. தொண்டுப்பட்டு கிடக்குது. சீட் பூட்டினபடியே அவர் தன் கையை இப்படி விட்டு சீட்டை கொஞ்சம் மேலே உயர்த்துறார். சீட் கொஞ்சம் மேலவா போகுது, வடிவாக கை போய் வரத்துக்கு இடவழியாக கிடக்குது சீட். அப்போ சொன்னார், யாரோ களவு எடுத்துருக்கு நம்ம போடக்கு மோட்டர் சைக்கிள் இது தொண்டி கிடக்குது, பேரஞ்செல்லாம் நெளிஞ்சு போயிடலாம் கிடக்குது. அப்போ எனக்கு உண்மையாக அந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாது. நாங்கள் நிற்கிறது என்ன, மோட்டர் பைக் டிக்கிகளை நாங்கள் முக்கியமான சாமான்களை வச்சுட்டு பூட்டிட்டு போனால் பைக்குகளை பாதுகாப்பாக இருக்கும்ன்றதான் எனக்கு அவ்வளோ நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். எனக்கு இப்படி நடந்தா போல தான் அப்போ தம்பி சொன்னான், அப்படி இல்லை, இது டிக்கிகளை நீ அப்படி வச்சுட்டு போகிறதோ சாமான்களை வச்சுட்டு போகக்கூடாது, அது வடிவா திறந்து வேறு என்னத்தாலையும் மேட்டையும் திறப்புடாலையும் திறந்தா சில உள்ள திறக்கம் இல்லையோ நாங்கள் இப்படி செய்து அது மடுத்திருப்பாங்கள் என்று சொல்லி. அப்போ நான் சரி இப்படி நடந்து போச்சுது என்றுட்டு இப்போ செத்த வீடு நடந்தது என் ஹஸ்பண்ட் ஆக்கண்ட விட்டால் நடந்தது. அப்போ அவையலும் முக்கியமாக அந்த செத்த வீட்டில் நின்றவன்.
அப்போ நான் கொஞ்ச நேரத்தால் அவைகளுக்கு ஃபோன் பண்ணி செத்த வீட்டுக்கு வந்து இப்படி மோட்டர் பைக்கில் பேச வச்சுட்டு வந்துட்டு வீட்டை கடைக்கு போய் பார்க்க கடையில் எப்படி நடந்ததுன்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லி இப்படி எந்த காசை காணையில் வேறு யாரும் இப்படி காசு காணையிலேன்னு சொல்லி யாராவது கதைச்சவியோன்னு சொல்லி கேட்க. அப்போ அவள் சொன்னால் இப்போ தான் நான் அங்கேருந்து வந்து தோஞ்சிட்டு இருக்கிறேன், இனி தானே ஏதாவது யாரும் காணையிலேன்னு சொல்லி சொன்னால் வீட்டை தானே யாரும் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவினம், இன்னும் அப்படி ஒன்றும் தெரியலைன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் எனக்கு 8,040 ரூபா போயிட்டுன்றது வந்து சும்மா சின்ன விஷயம் இல்லை. 8,040 ரூபான்றது வந்து உண்மையாக பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய காசு. அந்த 8,040 ரூபாய்க்கு நான் இந்த மகனுக்கு 4 வட்டி பால்மா வாங்கி போடலாம், 2 பம்பஸ் வாங்கி போடலாம், எத்தனை நாளைக்கு நாங்கள் ஒரு நல்ல சாப்பாடு ஒன்று சமைச்சு சாப்பிடலாம். அப்படி அந்த 8,040 ரூபாய்க்கு வந்து நான் நிறைய வேலைகளில் வந்து செய்யத்தக்கதாக இருந்த காசு. யாரோ ஒருத்தர் அதை வந்து இப்படி களவெடுத்தன்றது வந்து எனக்கு என்னென்னு சொல்கிறது, எனக்கு அது சரியான இதாக போயிட்டுது. அப்போ வேறு யார்ட்டையும் காசு எடுத்துதான்ற விஷயம் வந்து தெரியல. அப்போ அப்படியே நாளுகள் கொஞ்சம் போயிட்டுது. போனால் இப்போ ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னம் அவையில் சொல்லினோம் வேறு ஒரு டீச்சர் ஒரு ஆளுண்ட ஹேண்ட்பேக் வந்து அவள் டிக்கிக்க விட்டுட்டு வந்திருக்கிறான் சித்த வீட்டுக்கு. அந்த ஹேண்ட்பேக் டிக்கியை திறந்தோ உடைச்சோ என்னவோ செய்து திறந்து ஹேண்ட்பேக்குள்ளே இருந்த காசு அவன்ட 22,740 400 சொச்ச ரூபாவோ என்னவோ 22,000 சொச்ச ரூபா காசு எடுத்துருக்குறான் அண்டைக்கு. அதே செத்த வீட்டில் வச்சு எடுத்துருக்கிறது. இதுக்கு வந்து அந்த டீச்சரும் வந்து கணக்கு வழக்கு எழுதுகிற ஒரு ஆளாக இருக்கலாம். அப்போ அவாக்கு வந்து இந்த விஷயம் வந்து எவ்வளோ காசு இருந்திருக்குதுன்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எத்தனையோ பேருக்கு வந்து எங்கள்ட பேர்ஸுக்குள்ள எவ்வளோ காசு இருக்குது கொள்றதுன்ற விஷயங்கள் வந்து தெரியாது. இப்போ எந்த பேர்ஸுக்குள்ள 20 ரூபா 10 ரூபா அந்த சில்லறை காசுகள் வந்து நாங்கள் கணக்குக்குள்ளே எடுக்க மாட்டோம் தானே. ஆகலும் சில்லறை காசு 5 ரூபா 10 ரூபான்ற சில்லறை காசுகள் வந்து களவு எதுவும் போயிட்டுது எங்கேயும் விழுந்துட்டுன்னு சொன்னால் உண்மையாக எனக்கும் கணக்கு தெரியாதான். ஏன்னா நான் வந்து எழுதுறது வந்து தாள் கணக்கில் தான் கணக்கு எழுதி வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் எங்கள் பார்க்கிங் அதில் கொடுக்க வேண்டிய காசுக்கு தான் இந்த சில்லறை காசு வந்து வச்சுருக்குறேன். அப்போ அந்த டீச்சரும் வந்து கணக்கு வழக்கறிஞனுடைய வாக்கு தெரியுது 22,000 ரூபா காசு தண்டை களவு போயிட்டு சொல்லி. இப்போ எத்தனை பேர் அதில் வந்த ஆக்கள்கிட்ட வந்து எவ்வளோ காசு இருந்துச்சு எவ்வளோ காசு போச்சுதோ என்னவோ இல்லை எங்கள் சண்டு பெற்ற காசு தான் அன்றைக்கு துளைஞ்சுதோன்றது வந்து எனக்கு தெரியல. அப்போ நான் அப்போ எனக்கு இந்த கதையை அன்றைக்கு சொன்னா போல் இப்போ நான் சொன்னேன் அன்றைக்கு எந்த விஷயம் சொல்லும் போது நான் அவருக்கு சொன்னேன் என்னென்னா நான் பைக் எடுக்க வந்த போது ஒரு நான் வந்து வலது பக்கமாக இடத்துல பைக் விட்டுருந்தேன். இடது பக்கத்துக்கு முன்னாலாவது ஸ்டார்ட்டில் அந்த ஒழுங்கையில் விட்ட அந்த பைக்கில் வந்து ஒரு போய் ஒரு ஆள் பைக்கின்ற சீட்டில் வந்து இருந்து கொண்டு ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தார். அப்போ நான் வரையக்குள்ள அதான் நார்மலாக ஃபோன் பார்த்து கொண்டிருக்க மாதிரி இருந்தேன். திரும்பி ஒன்றும் பார்க்கல, ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தேன். நான் எந்த பாலில் பைக் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். அப்போ நான் அன்றைக்கு அவாக்கு சொன்னான் இப்படி ஒரு ஆள் பைக்கில் ஃபோன் பார்த்து கொண்டிருந்தது. இப்போ நானாக இருந்தால் ஒரு ஆள் பின்னுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யுது அல்லது ஒரு பைக் எடுக்குதுன்னு சொல்லி சொன்னால் யாருக்கிட்ட திரும்பி பார்ப்போம் நாங்கள். அவர் வந்து திரும்பி ஒன்றும் பார்க்கல. இப்போ எனக்கு அதில் ஒரு சந்தேகம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ அந்த வீட்டில் கேமரா பூட்டியிருந்தவே ஆனால் அந்த கொட்டகை அதுகள் வந்து செத்த விழுந்தபடியாக அது வந்து மறைச்சிட்டுது. அதால் அந்த கேமராவில் யார் எடுத்தது கொண்டு வந்து சொல்லி அந்த எடுத்தது தெரியல. அப்போ சரி வந்துட்டு அப்போ அந்த டீச்சருண்ட காசும் இப்படி போட்டுது என்று எனக்கு சொன்னால் போல் எனக்கு இந்த இது வந்து ஆகலும் இதாக போயிட்டு எப்படியும் நாங்கள் வந்து செய்யணும். எத்தனையோ பேர் இப்போவும் நீங்கள் பேச வந்து இப்படி டிக்கிகளுக்கு வச்சுட்டு தான் போவீங்கள் பாதுகாப்பு என்று நாங்கள் முயற்சி செய்கிறது வந்து உண்மையாக பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அதை நான் பதிவுறோணும்னு சொல்லி என்னென்னு நான் அந்த போயை வந்து நான் சந்தேகத்தான் படுறேன். என்னுடைய அவர் எடுத்தன்னு சொல்லல, நான் சந்தேகப்படுறேன் அவராக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகப்படுறேன். அப்போ அவர் ஒரு ஆள் வந்து இந்த திருட்டில் வந்து அவர் ஒரு ஆள் வந்து சம்மந்தப்பட்டவராக இருக்காது. ஏனென்றால் நாங்கள் செத்த வீட்டிலேருந்து அந்த வீட்டிலேருந்து வெளியில் வார மண்டிக்கு அந்த வீட்டுக்கு வெளியில் போட்டுக்கிற அந்த கொட்டகையில் வந்து இருக்கிற ஒரு ஆளும் அவர் இந்த ஒரு கூட்டாளியாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர்கிட்ட கண்டு இங்கே அறிமுகத்தவர் வரியினம் போயினம்ன்ற ஒரு தகவலை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறதால தான் அவையெல்லாம் வந்து அங்கே களவெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இப்படியான செத்த வீடு கல்யாண வீட்லேயும் போயிட்டு களவெடுக்கலாம். வேண்டாம் மாப்பிள்ளை வீடோ பொம்பளை வீடோன்னு சொல்லி தெரியாது, ஆற்ற பக்கம்னு தெரியாது. அப்போ யாரோ நிற்கினம்ன்ட்டு நாங்களும் நினச்சிட்ருக்கலாம். இந்த ஹோல் வழியாக கல்யாண வீடு நடக்கல இந்த சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. சாமர்த்திய வீட்டில் வந்து அந்த சந்தர்ப்பம் பெறதுக்கு பெரிய அளவில் ஒரு இடம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து பாதுகாப்பாக இது வச்சு போகணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களோடையே சேர்த்து ஒரு ஹேண்ட்பேக் கொண்ட பொலி கொண்டு தான் எங்கே இருந்தாலும் போக வேண்டி இருக்க போகுது.
இப்போ வந்து களவெடுக்கிறார்கள்லாம் வந்து சாப்பாட்டு களவெடுக்கிறார்கள் இல்லை, அவைகள் வந்து தாங்கள் குடிக்கிறதுக்கு வரிக்கிறதுக்கு இப்போ எல்லாம் நல்ல கஞ்சாப்பாவனே அது இதெல்லாம் நிறைய வந்துட்டு இங்க அந்த தேவைகளுக்காகத்தான் அவைகள் வந்து இந்த இப்படியான விஷயங்களை வந்து செய்யணும். இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு. நாங்கள் இதுக்குள்ள பைக்கை வச்சுட்டு போகிறது ஓகேன்னு நினச்சிக்கொண்டு நீங்கள் வச்சுட்டு போக வேண்டாம்ன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.